வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காரசார சமையலில் பார்க்க போகிறது தட்டை அடை எப்படி செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எனக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். அரிசி மாவு, பொட்டுக்கடலை, அரிசி மாவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். அப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். சீரகம், பூண்டு, மிளகு, சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கோம். இதை வச்சு அது எப்படி செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அரிசி மாவு வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ எடுத்ததுனால நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்துட்டு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் எனக்கு கிறிஸ்பியாக வேணுன்றதுனால அதனால் நான் வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர், சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் வந்து பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அது அப்புறம் வந்துட்டு நான் இப்போ வந்து கடலைப்பருப்பு சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சீரகம், பூண்டு, மிளகு இது எல்லாத்தையும் அரைச்சதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சால்ட்டு போட்டுட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்துட்டு இதில் போட்டுக்க போகிறோம். கடலைப்பருப்பு ஊறினது இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா இப்போ வந்துட்டு இதை பிசைய போகிறோம், சப்பாத்தி மாவு மாதிரி. நான் இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். ஏன்னா நான் வந்துட்டு சிவப்பு மிளகா ஊற வைக்காமல் வச்சுட்டேன், அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்க போகிறேன். அரைச்சது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. அதோடு நான் கருவேப்பிலையும் கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கிறேன். பூண்டு, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டாச்சு. உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பிசையணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நல்ல சூடு எண்ணெயை இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் பிசைவோம். அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம வந்து வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கொதித்த எண்ணெயை வந்துட்டு இதில் ஊற்றி பிசைய வேண்டியது தான். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பிசையலாம். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சி வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்துட்டு தட்டை சுட ஆரம்பிச்சிடலாம். தட்டையை வந்து இப்படி உருட்டிட்டு நம்ம வந்து இப்படி வச்சுட்டு இது 2 இலையாக இருக்கிறத இப்படி மூடிட்டு நம்ம ஒரு டம்ளர் வச்சு இப்படி மெதுவாக அமுக்கணுன்னா ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ உங்களுக்கு நல்ல சப்பையாக வரும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது உங்களுக்கு பாருங்கள், தட்டை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு சப்பையாக நம்ம தட்டியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது. இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. இது நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம அடக்கி வச்சு திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். அப்போ தான் அது கிறிஸ்பியாகவும். சீக்கிரமாக எடுத்தோன்னா அது ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆகிடும். அதனால் இதை வெயிட் பண்ணி எடுப்போம். இப்போ தட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இப்போ உடச்சி காட்டுறேன். நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சூப்பராக சாப்பிடுவாங்க. நமக்கு நிறைய அப்ரிஷியேஷன் கிடைக்கும். இது எங்கள் வீட்டில் நடந்தது. அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இதோட நல்ல ரெசிபியோட அடுத்த ரெசிபியோடு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.